திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 300 டன் எடை கொண்ட ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய தேரை செப்பனிடும் பணி விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், நீங்க இணைப்புல இருக்கீங்க. தற்போதைய தயாரிப்புகள் எப்படி போயிட்டு இருக்கு, அது குறித்தான தகவல்கள். வணக்கம் திவ்யா. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் மாட வீதியில் வலம் வரமுள்ள 300 டன் எடையும் 62 அடி உயரம் கொண்ட ஆசியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய தேர் செப்பனிடும் பணி தொடங்கியது. நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பிரசித்தி பெற்ற விழாக்களின் ஒன்றாக கருதக்கூடிய திருக்கார்த்திகை தீப திருவிழா கார்த்திகை மாதங்களில் நடைபெறும். தொடர்ந்து கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவான காண பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டம், மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து திருவண்ணாமலையில் குவிந்து அண்ணாமலையை தரிசிப்பதுடன் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்வர். கார்த்திகை மாதத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கப்படும் திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் 7ஆம் நாள் விழாக்களில் முக்கிய நாளாக கருதப்படும் 7ஆம் நாளன்று மாட வீதியில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் என 5 தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வரும். 300 டன் எடையும் 62 அடி உயரமும் கொண்ட ஆசியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய தேர் என அழைக்கக்கூடிய மகாரதம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டதால் ஆண்டுக்கு ஒருமுறை அதனை செப்பனிட்டு மாட வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் கார்த்திகை தீபத்திற்கு முன்னதாக பெரிய தேர் செப்பனிடும் பணியானது பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்பட்டது. 62 அடி உயரம் கொண்ட தேரின் உச்சியில் கலசம் வைக்கப்பட்டுள்ள முதல் மாடம் புதியதாக மாற்றி அமைப்பதுடன் 2 மற்றும் 4வது மாடங்களில் முழுமையாக பழுது பார்ப்பது உள்ளன. தொடர்ந்து சுவாமி அம்பாள் அமரக்கூடிய பீடம் பழுது பார்க்கும் சரி செய்து உள்ளிட்ட தேரின் அனைத்து பகுதிகளும் முழுமையாக செப்பனிடும் பணி தொடங்க உள்ளது. கற்பகம். தற்போதைய தகவலுக்கு நன்றி.